பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வாலா அலிஹி வசஹபிஹி வமன் வாலா அம்மாபாத். அதாவது ஐன்கலிமா மூத்தல்ல அடுத்த பகுதி வந்து என்னென்று கேட்டால் எங்களுக்கு இஸ்மு ஃபாயில் வரும் பொழுது நம்ம அதனை எப்படி கையாளுததுங்கிறது தான். பொதுவாக நம்ம சொல்லுவோம் என்னென்று கேட்டால் ஐன்கலிமா மூத்தல் அதாவது இஸ்மு ஃபாயில் வடிவத்தில் நம்ம சுலாசி முஜர்ரத், அதாவது வெறுமனே 3 எழுத்துக்கள் மாத்திரம் வரக்கூடிய ஒரு வினை சொல்ல எப்படி இருக்கும்னா அசில் படி நம்ம எழுதி பார்க்கணும். உதாரணமாக ஸ்வான யசூனு என்கிற அந்த வினை சொல்லாக இருந்தால் ஸ்வான என்கிறத நம்ம சாவினுன் அப்படின்னு எழுதணும். ஃபா இலுன் வசனுக்கு ஃபெஸ்ட்டுக்கு நம்ம எழுதணும். பாருங்க, இந்த எழுதி காட்டுகிறாங்க. இஸ்முல் ஃபாயில் மின சுலாசியில் முஜர்ரத் யுஅத்தல்லு ஐனுஹு பில் ஹம்ஸத்தின்னு காட்டுருக்காங்க இல்லையா? அதில் சாயினின் பாயி என்று காட்டுறாங்க. அதாவது அதனுடைய ஐன் கலிமா நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் ஃபாயில் என்கிற வசனுக்கு திருப்பினத்துக்கு பிறகு அங்கே அந்த வாவு இருக்கும் பொழுது அல்லது யாக இருக்கும் பொழுது அந்த வாவை அல்லது அந்த யாவை நாங்கள் வந்து அலிஃபா அதாவது ஹம்சாவாக நாங்கள் பிரட்டணும். பிரட்டினோம்னா சரி. அதுக்கு காரணம் என்னென்றால் பொதுவாக ஒரு அலிஃபுக்கு பிறகு வாவ் அல்லது யா வரும் பொழுது அதை நம்ம ஹம்சாக பெறற்றது அரபு மொழியில் பரவலாக அறியப்பட்ட முறைமை. எனவே சா வினுன் அப்படின்னு இருக்கிறது நம்ம சா இனுன் அப்படின்னு சொல்லி ஹம்சாவாக நம்ம பெறட்டுவோம். பாயி உன் யா வரக்கூடியதை ஹம்சாவாக நம்ம பெறட்டினோம்னால் பாயி உன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பொதுவாக ஐங்கலிமா மூத்தல் சுலாசி முஜர்ரத். சுலாசி முஜர்ரத்னால் வெறுமனே 3 எழுத்துக்கள் மாத்திரம் வரக்கூடிய வினைகள்ல நம்ம செய்யக்கூடிய முறைமை தான் இது. இப்ப இதை நாங்க வந்து எழுதி பார்க்கறதுக்கு கேளு. உதாரணமா நான் எழுதி காட்டுறேன்னு பாருங்க. உங்களுக்கு எழுதி நான் உங்களுக்கு விளங்கும். இங்க பாருங்க, மஞ்சள் அவ்வளவு எழுத்து கிளியர் இல்லை இல்லையா? சிவப்பு பாருங்க, சிவப்பால் எழுதி காட்டுறேன். இப்ப நாங்க சாவினுன் இப்படின்னு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எழுதணும். சாவினுன். பிறகு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த வாவை நம்ம வந்து அதாவது அலிஃபுக்கு பிறகு இந்த வாவு வந்திருக்கிறதுனால இந்த வாவை நம்ம வந்து ஹம்சாவாக மாற்றணும். அப்ப இந்த வாவை இல்லாமல் ஆக்கி போட்டு அது வந்த இடத்துல நம்ம போட வேண்டியது இந்த ஹம்ஸ். இதை போட்டால் சரி. ஆனால் அந்த ஹம்ஸை நம்ம எழுதுகிற நேரத்தில் சும்மா மொட்டையாக ஹம்ஸுன்னு நம்ம எழுதாம ஒரு அதாவது யாவோட சேர்த்து, அதாவது யா வடிவத்தில் வர ஹம்ஸ் இருக்குமே, அதாவது சொல்லுவாங்க பள்ளத்தில் வரக்கூடிய ஹம்சா, அந்த பள்ளத்தில் வரக்கூடிய ஹம்சா அமைப்புல எழுதிட்டா சரி. அப்போ சாவினுன் சாயினுன் அப்படி வரும். அப்போ சான பாதுகாத்தான், சாயினுன் பாதுகாக்கக்கூடியவன் என்று என்னது இஸ்மு ஃபாயிலுக்கு அர்த்தம் வரும். இதே மாதிரித்தான் நம்ம யா வரக்கூடிய ஒன்றையும் இதே மாதிரி நமக்கு மாற்றி எழுதி பார்க்கலும். எப்படி? உதாரணமாக பாயி உன், பா யா ஐன் இப்படித்தான் இருக்கும். ஃபா இலுன் வருது. இப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இங்க இருக்கக்கூடிய அந்த யாவை இல்லாமல் ஆக்கி போட்டு அந்த யாவுக்கு பதிலாக நம்ம ஹம்சாவை எழுதணும். அந்த ஹம்சாவை எழுதும் பொழுது இந்த பள்ளத்துல வரக்கூடிய இந்த பள்ளத்துக்குள்ள நம்ம எழுதுவோமே, உள்ளுக்குள்ள எழுதுவோமே ஹம்சா, அந்த அமைப்புகள் எழுதினோம்னா சரி. பாயி உன் இதுதான் பொதுவாக ஐங்கலிமா மூத்தலாக வரக்கூடிய எல்லாத்துலேயுமே அப்படித்தான் வரப்போகுது. சுலாசி முஜரத்துல காம யகூமு கியாமன் ஃபஹுவ காயிமுன், காயிமுன். அப்ப அது அசில் வந்து காம யகூமு தானே, வாவி தான் அது. அப்ப காவிமுன் இருக்கும். ஃபாயிலுன் காவிமுன். நான் வேற ஒன்று எழுதி காட்டுறேன் பாருங்க. காவிமுன் இப்படிதான் இருக்கும். காஃப் வாவு மீம் காவிமுன் இருக்கும். காவிமுன். அப்ப இந்த வாவத்தை நம்ம இல்லாமல் ஆக்கி போட்டு ஹம்ஸ் போட்டு காயிமுன் எழுதுறோம். அதை பள்ளத்துல வரக்கூடிய ஹம்சாவை நம்ம எழுதுற சிஸ்டமேட்டிக் படி நம்ம எழுதிக்கிட்டோம்டா சரி. இதே மாதிரி தான் கால யகூலு கவுலன் ஃபஹுவ காயிலுன், காயிலுன் என்ன சொல்லக்கூடியவன். அப்ப கால சொன்னான். அப்ப அதுலயும் காவிலுன் இருந்தது தான் காயிலுன் அப்படின்னு வந்திருக்குது. அது நமக்கு ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள முடியுமானதாக இருக்கு. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், அதாவது
இஸ்மு ஃபாயில் வந்து சுலாசி மசீது ஃபீஹியாக இருந்தால் அது எப்படி வரும் என்கிறத தான் நம்ம படிக்கணும். சுலாசி மசீது ஃபீஹியாக இருந்தால் அதில் எப்படி வரும்? சுலாசி மசீது ஃபீஹின் அர்த்தம் அதாவது அடிப்படை 3 எழுத்துக்களோட மேலதிகமான எழுத்துக்கள் வரக்கூடிய அந்த வினை. அப்படி மேலதிகமான எழுத்துக்கள் வரக்கூடிய அந்த வினையாக இருந்தால் அதுல நம்ம வந்து என்ன செய்வோம்னு கேட்டால், அசில நம்ம வந்து அசில் வடிவத்துக்கு நம்ம போகணும். அசில் வடிவம் எப்படி இருக்குதோ அதை வச்சுதான் நம்ம தீர்மானிக்கிறது அதுல என்ன செய்யறது அப்படிங்கிறத. இப்ப பாருங்க, இங்க ஒரு இஸ்மு ஃபாயில் ஒன்று காட்டுகிறாங்க பாருங்க. அஜாப யுஜீபு இஜாபத்தன் ஃபஹுவ முஜீபுன். அப்ப முஜீபுன் என்கிற சொல் எப்படி வந்த? அஜாப. அஜாப வந்து அசில்ல ஜாப அஜாப என்ன, அதாவது ஐங்கலிமா மூத்தலான ஒரு ஃபீல் அஃப்அல வஸன் அஜீவப தான் அஜாபன்னு வந்திருக்கு. இந்த அஜாப என்கிற சொல்ல வந்து அஜாப யுஜீபு இஜாபத்தன் ஃபஹுவ முஜீப். முஜீப் எப்படி வந்த? அஜிவப அஃப்அல அஜிவப யுஜிவிபு இஜிவாபன் ஃபஹுவ முஜிவிபுன். அப்ப முஜிவிபுன்ற நம்ம எழுதி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எழுதி பார்ப்போம். பாருங்க பிள்ளை, மீம் ஜீம் வாவு பா இதானே முஜிவிபுன். முஜிவிபுன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. எழுதினால் இப்ப என்ன நடந்திருக்குதுன்னு நம்ம பார்த்தால், முஜிவிபுன்ல வாவுக்கு கஸ்ரா இருக்குது, அதுக்கு முன்னால உள்ளதுக்கு சுக்கூன் இருக்குது. இப்படி வாரது ஒழுக்கம் இல்லை, நல்லா இல்லை. இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்க சுமக்கிறது கஷ்டம். இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்க சுமக்கிறது கஷ்டம். ஸோ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், வாவுடைய ஹரக்கத்தை ஜீமுக்கு நகர்த்துவோம். இந்த வாவுடைய ஹரக்கத்து தானே, இதை ஜீமுக்கு நகர்த்தணும். இங்க நகர்த்தினால் இந்த சுக்கூன் இல்லாமலாகி இந்த வாவுக்கு தான் சுக்கூன் வரும். அப்ப எப்படி வருது? முஜிவுபுன் வரும். முஜிவுபுன். மீமுக்கு லம்மா, ஜீமுக்கு கஸ்ரா, வாவுக்கு சுக்கூன், முஜிவுபுன் வரும். இப்ப இந்த கஸ்ராவுக்கு நேர்பாடாக இந்த வாவை யாவா மாத்தினோம்னால் முஜீபுன். அப்ப முஜீபுன் முஜீபானி முஜீபுன முஜீபத்துன் முஜீபத்தானி முஜீபாத்துண்டு வரும். இதே மாதிரி வேற ஒரு சொல் எடுத்து செஞ்சு பார்ப்போமே. அகாம யுகீமு இகாமத்தன் ஃபஹுவ முகீம். நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் முகீம். அகாம யுகீமு இகாமத்தன் ஃபஹுவ முகீம். அப்ப இது அசில் வந்து அக்குவம யுக்குவிமு இக்குவாமன் ஃபஹுவ முக்குவிமுன். அக்ரம யுக்ரிமு இக்ராமன் ஃபஹுவ முக்ரிமுன். அப்ப அக்குவம யுக்குவிமு இக்குவாமன் ஃபஹுவ முக்குவிம். அப்ப முக்குவிம் எழுதி பார்ப்போம். மீம் நொக்கத்துள்ள காஃப் வாவு மீம் முக்குவிமுன். இப்படித்தான் வரப்போகுது. ஹரக்கத்தை வச்சு பார்ப்போம் நீல கலரால. முக்கு விமுன் இப்படி வந்து நிக்குது. இப்ப வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, அதுக்கு முன்னால கஸ்ரா இருக்குது. அப்ப என்ன செய்வோம்? சஹீஹு சாக்கினின் வ முஅத்தல்லு முத்தஹர்ரிக்ங்கிற அந்த பொதுவான காயிதா, அந்த சட்டத்தை நம்ம வந்து இந்த இடத்துல அமல்படுத்த போறோம். இல்லத்துடைய எழுத்து ஹரக்கத்து பெற்று அதற்கு முன்னால சுக்கூன் இருக்கிறதுனால வாவுடைய ஹரக்கத்தை நம்ம காஃபுக்கு நகர்த்த வேணும். அப்ப இங்க நக்கில் நடக்குது, நகர்த்துதல், நக்கில் மூவ் பண்ற வேலை நடக்குது. அப்ப வாவுடைய ஹரக்கத்தை இந்த காஃபுக்கு நம்ம மரியாதையோட, சின்னரின மரியாதையோட கொடுத்துடுறோம். கொடுத்து போட்டு கொடுக்குற அந்த நேரத்தில் அந்த வாவுக்கு சுக்கூன் வரும், காஃபுக்கு என்ன வருது? கஸ்ரா வருது. முக்கியும் முக்கியும் முண்டு வருது. மீமுக்கு லம்மா, காஃபுக்கு கஸ்ரா, வாவுக்கு சுக்கூன், முக்கியும் முண்டு வருது. இப்ப முக்கியும் முண்டு வரும் பொழுதோ நம்ம என்ன செய்யறோம்னால், இப்படி சொல்லொன்று வரையிடாது, அது நாக்குக்கு அசிங்கம். ஸோ என்ன செய்யணும்னா, இந்த கஸ்ராவுக்கு நேர்பாடாத காஃபுல வர கஸ்ராவுக்கு நேர்பாடாக வாவை நம்ம யாவாக மாற்றினோம்னால், இதனால் கஸ்ராவுக்கு நேர்பாடு யாதன், யாவா மாற்றினால் முக்கீமுன். அப்ப அகாம யுகீமு இகாமத்தன் ஃபஹுவ முக்கீம், முக்கீம்னு வந்திருக்குது. இதே மாதிரி வேற ஒரு சொல்லுவோம் பாருங்க. அசாப அசாப யுசீபு இசாபத்தன் ஃபஹுவ முசீபுன். இப்ப இந்த முக்கியம்னு சொல்லி நீங்க சொன்னானே, அத சும்மா அப்படியே பாடமாக்கிட்டு போனா முடிஞ்சு என்னத்துக்கு அதுக்கு பிறகு திருப்பி இன்னொருக்கு போயிட்டு வாவ போட்டு பெரட்டி நகர்த்தி
நீ எல்லாம் செய்யணும். வளமையான வளமையான பிரச்சனை தான். உங்களையே மாதிரித்தான் நானும் என்னது ஓதுற காலத்துல இத உஸ்தாது கிட்ட கேட்டு கேளாம தடமாறி இருக்கிறேன். என்னத்துக்கு இது தேவையில்லாத வேலை, கேட்டு அடிப்பாருன்னு பயம் விளங்குதா? அவ பிற்பட்ட ஒரு காலங்கள்ல எனக்கு விஷயம் பத்தினதுக்கு பிறகுதான் லைட்டா அவருக்கு கால் பண்ணி விஷயத்தை கேட்டேன். அதாவது இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலையே நம்மளுக்கு அப்படின்ட்டு. அப்பதான் அவரு உண்மையிலே அப்பா சிரிச்சு சிரிச்சு காய்ச்சாரு, இல்லாட்டி அடிதான் விழுந்திருக்கேன். அப்ப ஓதுற காலத்துல கேட்டிருந்தேன். அப்ப அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால், இப்ப சர்ஃபு பாடத்துல முழுக்க முழுக்க சர்ஜரிக்கல் வேலை தான், சர்ஜரி வேலை தான் செய்யறேன். அதாவது அசுல நம்ம கண்டுபிடிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்ல. அசுல நம்ம கண்டுபிடிக்கிறது, இதுல அசுல் வடிவம் என்னங்கிறத இனம் காண்றதுதான். அது இல்லாம வர இப்படி எல்லாம் யோசிக்க. அது சரி, நல்ல கேள்வி. அது சரி, நல்ல கேள்வி. ஏன் நம்ம அப்படி எல்லாம் இனம் காண்றால், சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வந்து இந்த பைத்து கற்றை கவிதைகள் அமைக்கிற விஷயம், அந்த கவிதைகள் அமைக்கிற நேரத்துல அசுல நம்ம தெரிஞ்சிட்டோம்டால், அசுல் வடிவம் தெரிஞ்சிட்டால் அந்த சரியான அந்த வசன் அளவுகோல் நமக்கு பார்க்கலும். இந்த முஸ்தப் இருன் ஃபா இருன் வசன் படி மாற்றும் பொழுது நமக்கு அதை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால் அதாவது இதனுடைய அசில் வடிவம் என்ன, இது வா வா யா வா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது நமக்கு உதவும். இப்ப முக்கியமுண்டச்ச நம்ம ஒருத்தர் நினைப்பாரு அது யா போல, ஏன்னா அப்படின்னு அசிலே யாதான் போல விளங்குது அப்படின்ட்டு. அது அசிலே யாதான்ட்டு இல்ல, அது வாவுல இருந்துதான் யாவாக மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனது உன்னுடைய அசிலை கண்டுபிடிப்பதற்கு அது நமக்கு உதவும். இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டால், சில இடங்கள்ல எப்படி தெரிஞ்சு கொள்ளும் அது வாவா இருக்குது, அது தெரிஞ்சனாலதானே இப்படி வந்துச்சு. முக்கியம் ஒரிஜினல் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. சரி, அதாவது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சுலாசியத்தான் பாக்குற. இப்ப காம யகூமு கியாமன் என்ன, காம யகூமுடச்ச வந்து கவம அசல் வாவுன்றது கண்டுபிடிச்சு, யகூமு வரைச்சையே அங்க வாவு தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடும். கால யகூல் உண்டு இல்லையா? அப்ப அதுக்கு பிறகு அது என்ன கோலத்துக்கு என்ன சொல்லுக்கு வந்தால் என்ன வடிவத்துக்கு வசனுக்கு மாறினாலும் அது வாவுதான்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப கால தகவல வரும் பொழுதும் அது வாவுதான்றது கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து என்னன்னு கேட்டா அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், இப்ப சில இடங்கள் இருக்குது அல்லது சில கட்டங்கள் இருக்குது, அந்த கட்டங்கள்ல நம்ம வந்து இல்லத்து செய்யறல்லன்னா இப்படி மாதிரி பெறற்ற வேலைகள் ஒன்றும் செய்யக்கூடாது. அதை உள்ளபடியே செய்யணும். இப்போ உதாரணமாக நம்ம எப்படின்னா, இப்ப உதாரணமாக இது தாண்டிட்டால், அதாவது மாலி முலாரி அப்படியே வந்து மஸ்தர் இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் அம்ரு நஹி தாண்டி அதுக்கு பிறகு வரக்கூடிய கட்டங்கள்ல இந்த இஸ்மு தஃதீல் எல்லாம் வந்தா நம்ம இல்லத்து செய்யறல, அதை உள்ளபடி வச்சுட்டே தான் போற. அங்க நம்ம இந்த மாதிரியான வேலைகள் செய்ய மாட்டோம். இப்போ உதாரணமா பாருங்க, மிக நேரான பாதையின் பால் அல் குர்ஆன் நம்மளை வழிநடாத்துது என்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது, இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வமு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஹிய அக்வமு, ஆனால் இங்கேயும் ஃபியலை பார்த்தால் அக்குவம யுக்குயும் இக்குவாமன் ஃபஹுவ முக்குவீம் தான் முக்கியம். அப்ப ஏன் அங்க அக்குவமுன்னு நம்ம சொல்றோம், அக்காம்னு சொல்லாம? அதாவது அங்கேயும் இது சட்டம் வரத்தானே வேணும். அப்ப சொல்லுவாங்க என்றால் குறித்த சில சொல் அளவுகோல்கள்ல நம்ம என்ன செய்யறோம் இல்லத்து செய்யறதில்ல. எனவே ஐங்கலிமா மூத்தலாக இருந்தால் அது வெறுமனே அஃப் அல வசின்ல, அதே மாதிரி இஃப்த அல வசின்ல இஃப்தார, அதே மாதிரி இன்ஃப அல வசன், திருப்பி வந்தனது இஸ்தஃப் அல வசன், இந்த மாதிரி ஒரு 4 வசன்களை தான் இல்லத்து செய்வாங்க. மற்றதுகளை இல்லத்து செய்யறதில்ல. சில குறித்த வடிவங்களுக்கு அது ஒண்ணுமே நம்ம அது பெரட்ட விட்டுறது இல்லை. எனவே இதெல்லாம் சும்மா ஒரு 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 கலையாக நம்ம படிக்கும் பொழுது உன்னுடைய அசுர் வடிவங்களை தெரிஞ்சு அது எப்படி மாறி வந்த இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்ற ஒரு வகையான தேடல் தானே தவிர, உண்மையை சொல்ல போனால் இந்த பேசிக்கா படிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இது கொஞ்சம் பெரிய சிரமமாகவும் கஷ்டமாரியும் தான் விளங்குமா இருக்குது ஆரம்பத்துல. இல்லைன்னா உண்மையில இந்த அளவு நம்ம அஜ்னபிகள் வந்து அல்லது ஒரு அஜமிகள் இல்லையா, அஜமிகள் வந்து படிக்கிற அளவுக்கு விரட்டி இப்ப சவுதியிலாம் அப்படி படிக்கிற மாதிரி எனக்கு நான் விளங்கல. இந்த அளவு என்ன தோண்டி உருட்டி பெரட்டி அவங்க சும்மா அந்த
லாங்குவேஜ் அதனுடைய என்வயர்மெண்ட்ல இருந்தே படிக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய நாக்குக்கு எப்படி அவங்க பழகிருக்கிறாங்களோ அப்படிதான் படிக்கிறாங்க. நாங்க என்ன செய்யறோம் அப்படி இல்லை, அதனுடைய ஹக்கீக்கத்தை சரியான அதனுடைய ரியாலிட்டியை அறிஞ்சு நம்ம படிக்கிறோம். இதுதான் நமக்கு பழங்குது. அல்லாஹு ஆலம். எனவே பெரும்பாலும் அஸ்ல கண்டுபிடிக்கிற ஒரு நோக்கமே தான் தவிர மற்றபடி இதை ஒருத்தரை சிரமப்படுத்துறதுங்கிறதோ அல்லது என்னது புதினங்களை வெளிப்படுத்துறதோ இல்லை. அஸ்ல கண்டுபிடிக்கிற இது எப்படி வந்துச்சு, சும்மா இது வந்திருக்காது அப்படிங்கிறது தான் அதனுடைய தேடல். எனவே இதை கூடுதலாக மெனக்கெட்டவனோடு இந்த பசராக்காரனும் கூஃபாக்காரனும் தான். இவனோட தான் இதை போட்டு இந்த மாதிரி என்னது பாடாப்படுத்தி அதுக்கு பிறகு என்னது இந்த பிறமொழி படிக்கிறவங்க இதை என்ன செஞ்சுட்டாங்க, இப்படியே ஒரு சிஸ்டமேட்டிக்கலிக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இல்லைன்னா இப்படியெல்லாம் நானும் எங்கேயுமே காணல தான். சாதாரணமான என்னது புத்தகங்கள்ல இந்த மாதிரி உருட்டி பிரட்டினதுல காணல தான். நீங்க சொல்றது சரி. இங்க பாருங்க, எப்படி அதெல்லாம் ஃபுல்லா காட்டியிருக்கிறாங்க, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத. வேற இந்த நம்ம சாதாரண படிக்கக்கூடிய சலாசத்து குத்துப்பெல்லாம் காட்டியிருப்பாங்க எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. எனவே முஜீபுன் அசில் முஜீவிபுன் தான் முஜீபுன்னு மாறினது. அதே மாதிரி முஸ்தகீம். எனவே நம்ம சர்வு செய்யும் பொழுது அஜாப யுஜீபு இஜாபத்தன் ஃபஹுவ முஜீப யுஜாபு இஜாபத் உஜீப யுஜாபு இஜாபத்தன் ஃபஹுவ முஜாப் அல்லமுரு மின்ஹு அஜிப் லியுஜிப் லியுஜப் வன்னஹி லா துஜிப் லா யுஜிப் லா யுஜப்னு போய்கிட்டு போறது நிச்சயமே லேசி தான். என்னை பொறுத்தவரை எனக்கும் அது லேசி. ஆனால் ஒன்றா பெரட்டி இது எப்படி வந்துச்சு அதன் அங்கே தோண்டி இங்கே பெரட்டி அப்படி பார்க்கும் பொழுது தேடும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகும். இல்லடத்துக்கண்டு இல்லை பழகிட்டா சரி இப்படிதான் அது வந்திருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாருங்க முஸ்தகீமுன் அசில் வந்து முஸ்தக்விமுன் அதாவது முஸ்தஹ்ரிஜுன் சஹீஹான எழுத்துக்கள்ல வரும் பொழுது முஸ்தஹ்ரிஜ். அதே மாதிரி தான் முஸ்தக்விம் வரும் பொழுது அந்த வாவுடைய கஸ்ராவை முன்னுக்கு நகர்த்தி போட்டு வாவையாவா பிறட்டுறாங்க. எழுதி பார்த்தா விளங்கு நம்மளுக்கு. இங்க பாருங்க, நான் எழுதி காட்டுறேன். முஸ்தக்விமுன் இப்படிதான் இருக்குது. நம்ம ஹரக்கத்தை நீல தரஞ்சி பார்ப்போம். மீமுக்கு லம்மா, சீனுக்கு சுக்கூன், தாவுக்கு கஸ்ரா, முஸ்தக்விம்ல காஃபுடு பட்டு எங்களுக்கு சரியா எழுதுவோம். முஸ்தக்விமுன் என்ன இப்படிதான் அது வருது. பாருங்க, நம்ம ஹரக்கத்தை வச்சு காட்டுறோம். மீமுக்கு லம்மா, சீனுக்கு சுக்கூன், தாவுக்கு ஃபத்ஹா, காஃபுக்கு சுக்கூன், வாவுக்கு கஸ்ரா, மீமுக்கு தன்வீன், லம்மா வருது. அப்ப முஸ்தக்விமுன் வருது இல்லையா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இந்த வாவுடைய ஹரக்கத்தை காஃபுக்கு நகர்த்துறோம், முன்னால் உள்ளது கொடுத்தோம்னா இந்த சுக்கூன் இல்லாமலாகி இந்த வாவுக்கு சுக்கூன் வந்துடும். அப்ப எப்படி வருது? அதாவது முஸ்தகிவுமுன்ற மாதிரி வரும். காஃபுக்கு கஸ்ரா, வாவுக்கு சுக்கூன். இப்ப இந்த கஸ்ராவுக்கு நேர்பாடாக இந்த வாவை யாவா பிரட்டினம்னால் முஸ்தகீமுன், அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு வந்திருக்குது. இதே மாதிரி தான் முன்காதுன், எனது இன்காத என்காது இன்கியாதன் ஃபஹுவ முன்காதுன். அஸ்ல பாத்தீங்கன்னால் முன்கவிதுன் எப்படி வருது? முன்கவிதுன் எழுதிதான் நம்ம பார்க்கணும். பாருங்க, முன்தலிகுன் இன்தலக என்தலிகு இன்திலாக்கன் ஃபஹுவ முன்தலிகுன். அசில் வசன் அப்படித்தானே வரும். முன் கவிதுன் தால், மீமுக்கு லம்மா, நூனுக்கு சுக்கூன், காஃபுக்கு ஃபத்ஹா, வாவுக்கு கஸ்ரா, தாலுக்கு தன்வீன், முன் கவிதுன். இப்பயும் என்ன நடந்திருக்குது? இங்க இந்த வாவுக்கு கஸ்ரா இருக்குது இல்லையா? இப்ப முன்னுக்கு சுக்கூனான்னு பார்த்தா முன்னுக்கு சுக்கூன் இல்லை. இப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வாவு ஹரக்கத்தை சுமக்காது. என்ன செய்யணும்? இந்த ஃபத்ஹாவுக்கு நேர்பாடாக வாவ அலிஃபா பெரட்டணும். வாவ அலிஃபா பெரட்டினால் முன்காதுன், முன்கவிதுன், முன்காதுண்டு வருது. முன்காதுன் அசில் இதுக்கு காரணம் சொல்லுவோம். அசில் முன்கவிதுண்டு இருந்த வாவுக்கு கஸ்ரா, இதை முன்னுக்கு நகர்த்தணுன்ற தேவை ஒன்று இல்லைன்னா முன்னுக்கு ஃபத்ஹா இருக்கிறதுனால சுக்கூனிதத்தை நகர்த்தணும். சுக்கூன் ஹரக்கத்திற்கு ஃபத்ஹா இருக்குது. ஸோ இந்த ஃபத்துக்கு நேர்பாடாக இந்த வாவ அலிஃபா பெரட்டினால் முன்காதுன். அப்ப இன்காதுனா வழிபடுறது, முன்காதுன் வழிபடுபவன். சரி, அடுத்த சொல் என்ன காட்டிருக்கிறார் அவர்ல? முஹ்தாருன் இஹ்தார தேர்வு செய்தான். இஹ்தார யஹ்தாரு இஹ்தியாரன் ஃபஹுவ முஹ்தாருன்.
முக்தார், உமர் முக்தார். இப்ப இந்த முக்தாருங்கிற சொல் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நம்ம அசில் படி சர்வ் செஞ்சால் இஹ்தயர யஹ்தயிரு இஹ்தியாரன் ஃபஹுவ முஹ்தயிருன். அப்ப அதை எழுதணும் நம்ம. மீம் ஹா முஹ்தயிருன், முஹ்தயிருன். மீமுக்கு லம்மா, ஹாவுக்கு சுக்கூன், தாவுக்கு ஃபத்ஹா, யாவுக்கு கஸ்ரா, ராவுக்கு லம்மா தானி கொடுப்போம். அப்ப முஹ்தயிருன், முஹ்தயிருன். இப்பயும் நாங்க முன்னால சொன்ன அதே சட்டம் வரப்போகுது. என்ன, யாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, முன்னால ஃபத்ஹா இருக்கு. அப்ப நகர்த்தணும்ங்கிற தேவையில்லை. இந்த ஹரக்கத்தை யாட ஹரக்கத்தை முன்னு கொடுக்கணும் தேவையில்லை, சுக்குனை தான் முன்னு கொடுக்கணும். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபத்ஹாவுக்கு நேர்பாடாக யாவுக்கு முன்னளிக்கக்கூடிய அந்த எழுத்துடைய ஃபத்ஹாவுக்கு நேர்பாடாக அலிஃபாக நம்ம யாவை பிரட்டினால் முஹ்தாருன், முஹ்தாருன் அப்படின்னு மாறுது. அப்ப இதுதான் அதனுடைய இஸ்மு ஃபாயில் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். எனவே இந்த மாதிரி ஐங்கலிமா மூத்தலாக வரக்கூடிய எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அசுல எழுதி போட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்வோம், அதுக்கான சரியான அந்த இல்லத்தை இல்லத்து என்றால் அந்த ஹரக்கத் மாற்றங்களோட அந்த வாவை எப்படி பெறட்டுறதுங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்வோம். ரைட். இதே மாதிரி நம்ம வந்து இஸ்மு மஃபூல் எப்படி வரப்போகுது என்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இஸ்மு மஃபூலுடைய அசிர் வடிவங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருந்து வரப்போகுதுன்றதை பார்ப்போம். இஸ்மு மஃபூல் மின சுலாசியில் முஜர்ரதி யுதல்லு பின் நக்லி வல் ஹذف. அதாவது இஸ்மு மஃபூல் சுலாசி முஜர்ரதுல நக்ல் ஹذف. நக்ல்னால் ஹரக்கத்தை முன்னுக்கு நகர்த்துறது, ஹذஃப்னு சொன்னால் ஒன்றை இல்லாமல் ஆக்குறது, நீக்கிறது, ரிமூவ் பண்ற, ஒமிட் பண்ற. இந்த மாதிரி வேலைகள் மூலமாக அங்க இல்லத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்றாரு. க மசூனின் வ மபீஇன் என்பதை போல. இப்ப மசூனுன் என்கிறதுனுடைய அசில நம்ம சர்வ் செஞ்சு பார்ப்போம். எப்படி சர்வ் செய்யணும்னால் சான யசூனு, அதானே, சான யசூனு சவுனன் அல்லது சியானத்தன் ஃபஹுவ சாயினுன். இது இல்லத்து செஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய சர்ஃப் வடிவம். அசில் பார்த்தோம்னால் சவன யஸ்வுனு சவுனன் ஃபஹுவ சாவினுன் வசுவின யுஸ்வனு சவுனன் ஃபஹுவ மஸ்வூனுன் மன்சூருன் மஸ்வூனுன் வரும். மீமுக்கு ஃபத்ஹா, சாதுக்கு சுக்கூன், மஸ்வூனுன் இல்லையா. அப்ப அதை நம்ம எழுதி பார்ப்போம். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். மஸ்வூனுன், மசூனுன், டபுள் வாவ் வருது, மஃஊலுன், இப்படித்தான் வரப்போகுது. மீமுக்கு ஃபத்ஹா, சாதுக்கு சுக்கூன், வாவு, முதலாவது வாவுக்கு லம்மா, இரண்டாவது வாவுக்கு சுக்கூன், அங்கெல்லாம் நூன். மஸ்வூனுன், மஃஊலுன், வசிம் தான் பார்க்கிற. அப்படி மஃஊலுன், மன்சூருன். பாருங்க, மன்சூர், இந்த ஹரக்கத் சக்கனத்தை சரியா பார்த்துக்கணும். பார்த்ததுக்கு பிறகு இப்ப நம்ம என்ன செய்வோம்னால், இப்ப இங்க நமக்கு என்ன விளங்குதுன்றால் மன்சூர் இல்லையா, மன்சூருன்னு தானே இது. நம்ம ஹரக்கத்தை பிள்ளையா பட்டுக்குது, சரியா எழுதுவோம். இங்க பாருங்க, மீம் நூன் சாது வாவு வாவு நூன் இல்லையா, மசூன், மசூன் சரிதான் நம்ம எழுதின பெஸ்ட்டுக்கு, பெஸ்ட்டுக்கு நம்ம சரியாத்தான் எழுதிருக்கிறோம். மஸ்வூனும் சாது வாவு வாவு நூன் சரியாத்தான் எழுதிக்கிறோம். மஸ் வூனுன் இந்த மாதிரி வருது. இப்ப நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இங்க இதுதான் இப்ப இதுல எது என்ன என்ன எழுத்துனத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது இங்க பாருங்க பிள்ளைகள், இதுல இது மீம் மஃபூல் வசனம் வரக்கூடிய மீம் தான் இந்த மீம், சரியா. அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சாது வந்து ஃபா கலிமா, மஃபூல் ஃபா கலிமா. முதலாவது வரக்கூடிய இந்த வாவு இருக்கு, இதான் ஐங்கலிமா. ரெண்டாவது வரக்கூடிய வாவு அது மஃபூல் என்கிற வசனத்துல வரக்கூடிய அந்த லாமுக்கு முன்னுக்கு வர வாவு அது. அப்ப மஸ்வூன் வரும் பொழுது இப்ப இந்த வாவு ஹரக்கத்து பெற்று அதுக்கு முன்னால சுக்கூன் இருக்கிறதுனால இதனுடைய ஹரக்கத்து அதுக்கு நம்ம நகர்த்தணும் இல்லையா. அப்ப இதுக்கு லம்மா வந்து இதுக்கு சுக்கூன் வருது. இப்ப என்ன நடக்குது போகுதுனால், ரெண்டு வாவு கிட்ட கிட்ட வருது, ரெண்டு வாவு கிட்ட கிட்ட சுக்கூன் பெற்று வருது. ஏதாவது ஒன்றை நம்ம ஹதுப் செய்யணும், ஏதாவது ஒரு வாவை நம்ம ஹதுப் செய்யணும், இல்லாமல் ஆக்கணும். அப்ப எதை ஹதுப் செய்யறது என்கிறதுல வந்து கருத்து முரண்பாடு நிலவியது. அப்ப இமாம் சீபவைஹி சொன்னாரு, மஃஊல் என்கிறதுல வரக்கூடிய அந்த ரெண்டாவது வாவை ஹதுப் செய்யுங்க, இந்த இருக்கிற வாவை ஹதுப் செய்யுங்கன்றாரு. இமாம் அபுல் ஹசன் அல் அஹ்ஃபஷ் என்கிறவர் சொன்னாரு, இல்ல
நம்ம இவ்வளவு நேரமும் இவ்வளவு காலமும் நம்ம ஹது செய்யறது எல்லாமே ஐன் கலிமாவைத்தானே ஹது செய்யறோம். எனவே முதலாவது வாவை ஹது செஞ்சிருங்க, மஃபூலுடைய வாவை ஹது செய்ய தேவையில்ல அப்படின்னாங்க. இது கருத்து முரண்பாடு. பசரிக்காரங்களுக்கும் கூஃபிக்காராக்களுக்கும், பசரியூன்களுக்கும் கூஃபியூன்களுக்கும் மத்தியில் வரக்கூடிய கருத்து முரண்பாடு. எப்படி ஹது செஞ்சாலும் உச்சரிப்பு இப்படி வரப்போகுது, மசூனன் ஒரு வாவு இல்லாம தான் ஆக போகுது, அதுல மாத்து கருத்து இல்லை. ஆனால் இந்த நம்ம எந்த வாவ ஹதுவு செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய சொல் வடிவம் மாறும், அசில் வடிவம் மாறும். எப்படி நம்ம முதலாவது வாவ ஹதுவு செஞ்சென்றால், முதலாவது வாவ ஹதுவு செஞ்சென்றால் மஃபூலுன் வஸின் வந்துடும். அதே சந்தர்ப்பத்தில் நம்ம ரெண்டாவது வாவ ஹதுவு செஞ்சென்றால் மஃபூலுன் வரும், மஃபூலுன் மஃபூலுன் வரும். அதன் தந்தா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, பாருங்க சொல்றாரு பாருங்க, சும்மல் ஹர்ஃபுல் வருங்க வஸ்முல் மஃபூலி மின சுலாசியில் முஜர்ரதி எங்க இருக்குது. இந்த நான் இது டோச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த லைனை இந்த லைனை கொஞ்சம் பாருங்க. இந்த பந்தில அவர் என்ன சொல்றாரு என்றால், அதாவது வஸ்முல் மஃபூல் மின சுலாசியில் முஜர்ரத், சுலாசி முஜர்ரதுல இஸ்மு மஃபூல் ஆனது யுதல்லு பின் நக்லி வல் ஹஸ்ஃப், அதுக்கு இல்லத்து செய்யப்படுகிறது நக்கில் ஹதுஃபை கொண்டு. நக்கில்னா ஹரக்கத்தை முன்னுக்கு கொடுத்து போட்டு வாவ ஹதுஃப் செய்தி. க மசூனின் வ மபீஇன் என்பதை போல. வல் அஸ்ல் மஸ்வூனுன் மபு யூ ஒன்று இருக்கும். சும்மல் ஹர்ஃபுல் மஹதுஃப், இங்க ஹதுஃபு செய்யப்பட்ட நீக்கப்பட்ட எழுத்து எது? வாவு மஃஊலின் இந்த சீபவைஹி. சீபவைஹி மாமா அவங்க சொல்றாங்க மஃஊலுடைய வாவை இல்லாமலாக்குங்க. மஃஊலுடைய வாவுனால் அந்த அந்த வசூல்ல வரக்கூடிய அந்த ஐங்கலிமாவுக்கும் லாங்கலிமாவுக்கும் இடையில வர அந்த வாவை இல்லாமலாக்குங்க. வஐனுல் ஃபிஇலி இந்த அபுல் ஹசன் அல் அஹ்ஃபஷி, இமாம் அபுல் ஹசன் அல் அஹ்ஃபஷி சொல்றாரு, அவர் கூஃபி நாட்டை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு இல்லப்பா, அங்க வந்து நம்ம ஐங்கலிமா ஹதுஃப் செய்வோம். அப்ப ஐங்கலிமாண்ட என்ன அர்த்தம்? அப்ப ஐங்கலிமா ஹதுஃப் செஞ்ச எப்படி வசன் வரும்? மஃபூலுன், சாரி மஃபூலுன் இல்லையா, மஃபூலுன் வந்து நிற்கும். பனு தமீமின், ஆனா பனு தமீம் கிளையார்கள், இவங்க அரபியர்கள்ல பழங்காலத்துக்கு என்னது ஒரு ஒரு கபீலா, அவங்க சொல்றாங்க, அந்த ட்ரைப் அவங்க சொல்றாங்க யுஸ்பிதூனல் யா, அவங்க யாவை வைப்பாங்க. இதுல பா எபி உமாரியான ஐங்கலிமா மூத்தல் யா வரக்கூடிய இஸ்மஃபூல் வடிவங்கள்ல அவங்க மபு யூ உண்டு தான் சொல்லுவாங்க. நம்ம சொல்ற மாதிரி மபி உண்டு சொல்ல மாட்டாங்க. மபி உன் எப்படி வந்துங்கிறத நான் உங்களுக்கு எழுதி காட்டேன் பாருங்க. மபி உன் வந்த விஷயத்தை மபு யூ உண்டு இருக்கும். அசல் எப்படி இருக்கும்? மபு யூ உன் பாருங்க. இது எழுத்து வழங்குது உங்களுக்கு தெரியல, எல்லாரும் பெரிய எழுத்துல எழுதுவோம் இல்லையா, உலக்கியாலே எழுதிடுவோம். எஸ், மபு யூ உன் இந்த மாதிரி வந்து நிற்கும். சாரி மபு யூ உன் இல்லையா, மீம் பாவுக்கு சுக்கூன், இந்த யாவுக்கு லம்மா வாவு இப்படி வருது. மபு யூ உன், மபு யூ உன். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், இதுலதான் என்னது புதினத்தை பாருங்க. மபு யூ உண்டு வந்தால் இந்த யாவுக்கு லம்மா இருக்குது, முன்னுக்கு சுக்கூன் இருக்குது இல்லையா, இரவைக்கு ஹரக்க சுமக்க இயலாது. இந்த சந்தர்ப்பங்கள்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த லம்மாவை இந்த இதுக்கு கொடுக்கணும், இதுக்கு நகர்த்தணும். நகர்த்தினா இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வருதுன்னா சுக்கூன் வந்துடுது. அப்ப இந்த நேரத்துல வந்து நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், எதை ஹதுவு செய்யறது, யாவ ஹதுவு செய்யறதா வாவ ஹதுவு செய்யறதா, அப்படி ஒரு சிக்கல் ஒன்று வரப்போகுது இல்லையா. அப்ப இந்த நேரத்துல நம்ம இந்த வாவ ஹதுவு செஞ்சிட்டோம்னால் மபுய் உன் அப்படின்னு வந்து நிக்க போகுது. மபுய் உன் இது ஒழுக்கம் இல்லை. ஏன்னால் யா இருந்து முன்னுக்கு லம்மா இருக்கிறது கஷ்டம். சோ என்ன செய்யறாங்கன்னா இந்த யாவுக்கு நேர்பாடாக இந்த கரக்கத்தை கஸ்ரவாக மாத்திடுறாங்க, மாத்தி மபி உன் அப்படின்றாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு வகையான எடுவ கதை தான். எடுவ கதைன்னா என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறான் பாத்தீங்களா, கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. அப்படி மபு யூ உன் மஃஊலுன் அப்படின்னு இருந்த இங்க நம்ம வந்து யாவுக்கு வரக்கூடிய ஹரக்கத்தை பாவுக்கு நம்ம நகர்த்தினத்துக்கு பிறகு யாவுக்கும் சுக்குன் வாவுக்கும் சுக்குன் ஏதாவது ஒன்று ஹதுவு செய்யணும். ஹதுவு செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், இங்க இந்த வாவ ஹதுவு செய்யறோம். வாவ ஹதுவு செஞ்சோம்னு சொன்னால் மபுய் உண்டு வருது, அது உச்சரிப்புக்கு அசிங்கமா இருக்குது. ஸோ எனவே யாவுக்கு நேர்பாடாக இந்த பாவுக்கு கஸ்ரா கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே மபி உண்டு வந்திருக்குது அப்படின்றாங்க. எனவே இதுதான் அந்த
இஸ்மு மஃபூலினுடைய இல்லத்து முறைமை. இதே மாதிரி வேற சொல்ல நம்ம எடுத்து பார்க்கலாம். இது முத்தாத்தியான ஃபியலாக இருந்தால் மாத்திரம்தான் நம்மளுக்கு இஸ்மு மஃபூல் கண்டுபிடிக்கிறதுக்கு கேளும். நாங்க தொடர்ந்தர்ச்சியாக சரஃபு பாடத்துல ஐன்கலிமா மூத்தல் சம்பந்தமாகத்தான் பார்த்து கொண்டு வாரோம். அதுல கடைசியாக பார்த்தது ஐங்கலிமா மூத்தல், இஸ்மு ஃபாயில், அதே மாதிரி இஸ்மு மஃபூல் எப்படி அமையும் என்கிறது சம்பந்தமாக பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக அதாவது சுலாசி முஜர்ரத்துல சுலாசி மசீது ஃபிஹில எப்படி வரும்ன்றத பார்த்தோம். அசுல் சாவினுன் பாயி உன் அப்படின்ற அசுல் படி வாவு யாவுல நம்ம ஃபாயில் திருப்பி போட்டு பிறகு அந்த வாவ அல்லது யாவை ஹம்சாவாக மாற்றினால் இஸ்மு ஃபாயில் உருவாகிரும் என்கிற செய்தி சொன்னாங்க. அதே போல சுலாசி மசீத் ஃபி, அதாவது மூன்றெழுத்து அடிப்படையான மூன்று எழுத்துக்களோட மேலதிகமாக 1 அல்லது 2 3 மேலதிகமான எழுத்துக்கள் வரக்கூடிய சுலாசி மசீது ஃபீஹியான ஃபியலாக இருந்தால் அதில் வரக்கூடிய இஸ்மு ஃபாயில் அசில் நம்ம வந்து பிரட்டி பார்க்கணும். அசில் எப்படி இருக்கும்? உதாரணமாக முஜிவிபுன், முஸ்தக்விமுன், முன் கவிதுன், முஹ்தைருன் அப்படின்னு அசில் இருக்கும். அந்த அசில்ல இருந்து முன்னால் இருக்கக்கூடிய அந்த இல்லத்துடைய எழுத்துக்கு முன்னால் உள்ளதுக்கு சுக்கூன் இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லத்துடைய எழுத்தினுடைய ஹரக்கத்தை சஹீஹான எழுத்துக்கு நகர்த்தி போட்டு பிறகு அந்த ஹரக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாவ அல்லது யாவை நம்ம அதை மாற்றிக்கிற அந்த சிஸ்டத்தையும் உங்களுக்கு நேத்திய பாடத்தில் உங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்த்த விஷயம் என்னென்னு கேட்டால் சுலாசி முஜரத்தில் தான் இஸ்மு மஃபூல், அதாவது மஃபூல் என்கிற வசனுக்கு வரக்கூடிய அந்த இஸ்மு மஃபூல் எப்படி வரும்ன்றதை பார்த்தோம். அதில் நம்ம சொன்னோம் சான யசூனு, அதில் அசில் வந்து சவன யஸ்வுனு. அப்போ அந்த சவன யஸ்வுனு சவுனன் ஃபஹுவ சாவினுன் வசுவீன யுஸ்வனு சவுனன் ஃபஹுவ மஸ்வூனுன். அசில் மஸ்வூனுன் இருக்கும். அதில் டபுள் வாவ் வரும் பொழுது ஒரு வாவ் ஹதுஃபு செஞ்சு தான் நம்ம மசூனுன் என்கிறது சொல்கிறோம். அதே மாதிரி மபி உன், அது எப்படி வந்திருந்தால் அசில் மபு யூ உன் மஃபூலுன் மபு யூ உன் இருந்து பிறகு அந்த யாவுக்கு நிற்படாக முன்னால் கசரா கொடுக்கப்பட்டு வாவு நீக்கப்பட்டால் மபி உண்டு வரும் என்கிற செய்தியெல்லாம் நமக்கு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் காட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து நமக்கு வந்து அதாவது சுலாசி மசீது ஃபிஹில எப்படி இஸ்மு மஃபூல் அமையும் என்கிறத பற்றி தான் நமக்கு சொல்ல போகிறாங்க. அப்போ இங்கே சொல்கிறாங்க பாருங்க, வஸ்முல் மஃபூலி மின சுலாசியில் மசீது ஃபிஹி, சுலாசி மசீது ஃபிஹில இஸ்மு மஃபூல் ஆனது யுஅமலு பிமா உதுல்ல பிஹில் முலாரி உல் மப்னியுல் மஃபூல், அதாவது முலாரி மஜ்ஹூல் எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இஸ்மு மஃபூலும் சுலாசி மசீது ஃபிஹில எடுக்கிறேன்னு வாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இஸ்மு மஃபூல் ஒன்று காட்டிக்கிறாங்க அஜாபட முஜாபுன் அப்படின்ட்டு. க முஜாபின், முஜாப் எப்படி வந்தென்றால் அஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்றால் அதாவது முஜிவபுன், அஜிவப யுஜிவிபு இஜிவாபன் ஃபஹுவ முஜிவிபுன் வ உஜிவிப யுஜிவபு இஜிவாபன் ஃபஹுவ முஜிவபுன் முஃப்அலுன். அதே மாதிரி என்ன அக்ரம யுக்ரிமு இக்ராமன் ஃபஹுவ முக்ரிம் வ உக்ரிம யுக்ரமு இக்ராமன் ஃபஹுவ முக்ரமுன் முக்ரம் முஜிவப் அப்படி இருக்கும். மீம் ஜீம் வாவ் பா முஜிவப். அப்போ இந்த முஜிவப் என்கிற அதை நம்ம என்ன செய்யணும் என்றால் வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, முன்னுக்கு ஜீமுக்கு சுக்கூன். ஸோ அந்த வாவுடைய ஹரக்கத்தை ஜீமுக்கு நகர்த்தி போட்டு அந்த ஃபத்தஹாவுக்கு நேர்பாடாக வாவ் அலிஃபா பெரட்டினால் முஜாப் கொண்டு வரும். இது நம்ம ஒரு எழுத்து மூலமாக நம்ம எழுதி பார்க்கலாம். நான் உங்களுக்கு வேணும்ன்ற நான் எழுதி காட்டுறேன், அது எப்படி வருகுதுன்னு பாருங்க. அதாவது ஸ்கிரீன்ஷாவை கட்டாக்கி விட்டு உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன்னு பாருங்க. யார் வெயிட்டிங்கும் இருக்காங்களா? சரி, ஓம் என்ன உம்மு முஹம்மது, சரி ஓகே ஓகே, எனக்கு அவதானிச்சு படவும் இல்லை தான். சரி, நான் இப்போ உங்களுக்கு எழுதி காட்டுறேன்னு பாருங்க. பாருங்க, நான் உங்களுக்கு அதை நிறைய இது வந்து நம்ம எழுதித்தான் காட்டணும். எழுதி காட்டும் பொழுது தான் உங்களுக்கு என்னது கிளியராக விளங்கும். இங்கே பாருங்கள், இதை நான் எழுதி காட்டேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே வச்சு எழுதி காட்டேன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு கிளியராக இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எழுதி காட்டுறேன். இங்கே பாருங்கள்,
சும்மா எழுதி காட்டுறேன். முஜிவப் அல்லது இந்த எழுத்துக்கு மேலே எழுதி உங்களுக்கு அசிதா இருக்கு இல்லையா, இதை விடுங்க. இதை எப்படி செய்யாமல் நான் சும்மா போர்டே உங்களுக்கு எடுத்தாரேன், போர்டில் எழுதி காட்டுறேன். அவங்களுக்கு கிளியர் இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு எழுதுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக இருக்கோ தெரியல, இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க பிள்ளைகள், முஜிவபுன் இப்படித்தான் நம்ம எழுதணும். ஃபெஸ்ட்டுக்கு முஜிவபுன் நம்ம ஹரக்கத்தை கொடுப்போம். மீமுக்கு லம்மா, ஜீமுக்கு சுகூன், வாவுக்கு ஃபத்ஹா, இப்படி முஜிவபுன் இப்படி இருக்கும். இப்போ வாவு இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்கத்து வந்து அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜீமுக்கு சுக்கூன் வாரது சரியில்லை. ஸோ நம்ம என்ன செய்யோம்னு கேட்டால், இந்த வாவுடைய ஹரக்கத்தை ஜீமுக்கு நகர்த்துறோம், இதுக்கு கொடுத்துறோம். கொடுத்த உடனே வாவுக்கு சுக்கூனும் ஜீமுக்கு ஃபத்தகும் வருது. அப்போ முஜவுபுன் அப்படி வருது, முஜவுபுன். பிறகு நம்ம என்ன செய்யறோம், அந்த ஃபத்ஹாவுக்கு நேர்பாடாக அந்த வாவை நம்ம அலிஃபாக பிரட்டிக்கணும். அப்போ முஜாபுன், முஜிவபுன் அப்படின்ட்டு இருந்தது முஜாபுண்டு வரும். இதே மாதிரி நம்ம இன்னொன்று செஞ்சு பார்க்கலாம். பாருங்க, அகாம யுகீமு இகாமத்தன் ஃபஹுவ முகீமுன் வ உகீம யுகாமு இகாமத்தன் ஃபஹுவ முகாமுன். அந்த முகாமுன் எப்படி வந்து, அப்போ அசில் பண்ணி நம்ம சர்வு செஞ்சோம்னால் அக்குவம யுக்குவிமு இக்குவாமன் ஃபஹுவ முக்குவிமுன் வ உக்குவிம யுக்குவமு இக்குவாமன் ஃபஹுவ முக்குவமுன். முக்குவம் அப்போ எழுதி பார்க்கணும், முக்குவம்ன்றது எழுதி பார்ப்போம். மீம் நொக்கத்துள்ள காஃப் வாவு மீம் முக்குவம். ஹரக்கத்தை சரியாக வச்சுக்கோம். மீமுக்கு லம்மா, காஃபுக்கு சுக்கூன், வாவுக்கு மீம், வாவுக்கு ஃபத்ஹா, மீமுக்கு லம்மா, முக்குவமுன். இப்போ என்ன செய்கிறோம், எங்களுக்கு அடுத்த கட்டமாக இங்கே வாவுக்கு ஹரக்கத்தும் காஃபுக்கு சுக்கூனும். வாவுக்குண்டா இந்த இந்த எழுத்துக்கு ஃபத்ஹா இருக்குது, அப்படி ஹரக்க சும்மா கேராது, முன்னால் சுக்கூன் இருக்குது. ஸோ இந்த ஹரக்கத்தை நம்ம என்ன செய்ய கேட்டால் இந்த காஃபுக்கு நகர்த்துவோம். நகர்த்தினால் இப்போ முக்கவும் உண்டு வரும், அப்போ முடியலை வேலை. இந்த ஃபத்ஹாவுக்கு நேர்பாடாக இந்த வாவ் அலிஃபாக மாற்றியம்னால் முக்காமுன், முக்காம். இது முக்காமிங்கிறது தான் அதனுடைய அசில் சரியான வடிவம்ங்கிறத சொல்லுவோம். இது அஃஅல வசனில் நம்ம செஞ்ச இஸ்ம் மஃபூல். இதே டைமில் வந்து நம்ம ஐங்கலிமா மூத்தல் அஃஅலன்ற வசனில் இல்லாமல் வேறொரு வசன் எடுத்து பார்ப்போம். எப்படி, இப்போ இன்ஃபால வசனில் மஜ்ஹூல் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்ஃபால வசன் வந்து ஒரு லாசிமான ஃபியல் வர வசன். அப்போ அதில் மஜ்ஹூல் வாரத்துக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம எனவே அங்கே அதை பற்றி நம்ம தடமாற தேவையில்ல, அலட்டிக்கொள்ளையும் தேவையில்ல. இஃப்தால வசனில் வரக்கூடிய ஒன்று நம்ம எடுக்கலாம். உதாரணமாக ஐங்கலிமா மூத்தல் இஃப்தால வசனில் உதாரணம் இஹ்தார, இஹ்தார எஹ்தாரு இஹ்தியாரன். அப்போ இந்த இஹ்தார எஹ்தாரு இஹ்தியாரன்ங்கிறதுல இஸ்ம் மஃபூல் எப்படி வரப்போகுதுன்றால் முஹ்தாருண்டு வரும். இஹ்தார எஹ்தாரு இஹ்தியாரன் ஃபஹுவ முஹ்தாருன் வஹ்தீர யுஹ்தாரு இஹ்தியாரன் ஃபஹுவ முஹ்தாருன். அப்போ இந்த முஹ்தாருன் எப்படி வந்துச்சு, நாங்கள் சொல்லுவோம் அசில் வந்து முஹ்தயருன். இஹ்தயர யஹ்தயிரு இஹ்தியாரன் ஃபஹுவ முஹ்தயிருன் வஹ்துயிர யுஹ்தயரு இஹ்தியாரன் ஃபஹுவ முஹ்தயருன். முஹ்தயருண்டு இருக்கும் அசில். அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டுக்கு எழுதிக்கொள்ளணும். எப்படி, மீம் ஹா தா யா ரா முஹ்தயருன் இது இருக்குது தான் ஐங்கலிமா மூத்தல். முஹ்தயருன் இஃப்தால வசன். அதுக்கு நம்ம ஹரக்கத்தை வைப்போம். மீமுக்கு லம்மா, ஹாவுக்கு சுக்கூன், தாவுக்கு ஃபத்ஹா, யாவுக்கு ஃபத்ஹா, ராவுக்கு ரஃப். முஹ்தயருன் லம்மா கொடுப்போம்.
அப்ப முக்தயருன்ல இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டால் இந்த இருக்குது பாருங்க மக்கள். இல்லத்துடைய எழுத்து தான் இந்த யாதான் இல்லத்துடைய எழுத்து. அப்ப அந்த இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்க சுமக்க இயலாது. ஸோ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இந்த ஹரக்கத்தை எங்களுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று இந்த ஹரக்கத்தை இவடத்துக்கு நக்கில் பண்ணி போட்டு இவடத்துக்கு சுக்கூனாக்கவும் மேலும், அல்லது இந்த ஃபத்ஹாவுக்கு நேர்பாடாக இதை அலிஃபாக பிரட்டி விட்டால் முக்தாருன்னு சொல்லுவோம். எப்படியோ இந்த அலிஃப் இந்த யா வந்து இந்த அலிஃபாகத்தான் பெறல போகுது, முக்தாருன். அப்ப முக்தயருண்டு இருந்தது முக்தாருண்டு எப்படி வந்தென்றால் இந்த ஃபத்துக்கு நேர்பாடாக இந்த யாவை நம்ம அலிஃபாக பிரட்டினம், அதனால முக்தாருண்டு வந்திருக்குது. எனவே முக்தயருன் முக்தாருன் அப்படி வந்திருக்குது. இதே மாதிரி வேற என்ன எடுக்கலாம்? இஸ்தஃபல வசன்ல ஒரு சொல் எடுத்து பார்க்கலாம். பொதுவா இப்ப இஸ்தஃபல வசன்ல பிரபலமான உதாரணம் இஸ்தகாம இஸ்தகீம். ஆனால் இஸ்தகாம இஸ்தகீம் ஒரு லாசிமான ஃபியல். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து என்ன செஞ்சு பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தோம்னா இப்போ இஸ்தகாம இஸ்தகீமுல வந்து இஸ்தக்குவம இஸ்தக்வீம் இஸ்திக்குவாமன் ஃபஹுவ முஸ்தக்வீமுன் வஸ்துக்குவீம மஜ்ஹூல் வராது, அப்படி வர இல்லை. ஏன்னா இஸ்தகாம லாசிமான ஃபியல். ஆனாலும் சும்மா ஒரு 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 பகட்டு மேனிக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தால் உஸ்துக்குவீம யுஸ்தக்குவம் இஸ்திக்குவாமன் ஃபஹுவ முஸ்தக்வமுன் எப்படி இருக்கும்? முஸ்தக்வமுண்டு வரும். அதை முஸ்தகாமுண்டு பெறட்டணும். ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்லை. நான் எழுதுறது தான் நமக்கு எனது சவால். எழுதி பார்க்கணும். மீம் சீன் முஸ் தக்கு வமுன் இப்படி வந்து நிற்கும். எழுத்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் கூடத்தான் வருது பார்த்தீங்களா? மீமுக்கு லம்மா, சீனுக்கு சுக்கூன், தா காஃப், காஃபு முஸ்தக்குவம் இல்லையா? முஸ்தக்குவமுன். இப்போ முஸ்தக்குவமுண்டு வரும் பொழுதும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னால் வாவுடைய ஹரக்கத் காஃபுக்கு நம்ம நகரத்தோணும். ஏன்னா அந்த வாவுக்கு ஹரக்கு சுமக்க ஏறாது. ஸோ இந்த ஃபத்துஹாவுக்கு நேர்பாடாக கடைசி நம்ம இது அலிஃபாவும் பிரட்டினோம்னால் முஸ்தகாமுன் அப்படி நம்ம எடுக்கலும்னு இருந்தால், ஆனால் அப்படி வராது. ஏன் வராதுன்னு கேட்டால் இஸ்தகாம லாசிமான ஃபியல். லாசிமான ஃபியல் இஸ்மா ஃபுல் வாரல. ஒரு 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 பகட்டு மேனிக்கு நம்ம எடுத்தோம்னா இப்படி தான் வரும், முஸ்தகாமுண்டு வரும். சரி, அப்போ எனவே இந்த விஷயம் நமக்கு புரியுது. இது லேசி, இது அவ்வளோ பெரிய என்னது ஒரு கஷ்டமான விஷயம் ஒன்று இல்லை. அடுத்த பகுதிக்கு நம்ம போயிடுவோம். ஸ்கிரீன் ஷேர் ஒன்று கொடுக்குறேன் பாருங்க பிள்ளைகள். சரி, அப்போ இதான் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்குலாம் காட்டிக்கிறாங்க. இப்படி வஸ்முல் மஃபூல் மின சுலாசியில் மசீதி ஃபிஹி யுஅமலு பிமா உஅதுல்ல பிஹில் முலாரி உல் மப்னியுலில் மஃபூல் க முஜாபின் வ முஸ்தகாமின் வ முன்காதின். இப்போ இங்கே பாருங்க, இன்காத என்காதுக்கு இஸ்முஃபா மஃபூல் வருமா? வராது. ஏன்னா இன்ஃபால வசன் லாசிம் வரையில. அதான சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எடுத்து காட்டிக்கிறான். வ முக்தாரின் வல் அஸ்லு முஜ்வபுன் முஸ்தக்வமுன் முன்கவதுன் முக்தயருன். முக்தயருன் அல்ல முக்தபருண்டு பற்றிக்கிறது பிள்ளை, முக்தயருன். ஏன் திருத்திக்கொள்ளணும். இங்கே என்ன சொல்றாருப்பா வாசிப்பமே? இங்கே பலவீனமான எழுத்தை கொண்ட ஐன் கலிமா ஹரக்கத் பெற்றும் அதற்கு முன்னே உள்ள எழுத்துக்கு சுக்கூன் பெற்று வருவதனால் அந்த பலவீனமான எழுத்தின் ஃபத்ஹத் எனும் உயிர்குறியீடு அதற்கு முன்னே உள்ள எழுத்துக்கு நகர்த்தப்பட்டு அந்த ஃபத்ஹா என்ற உயிர்குறியீடுக்கு ஏற்ப பலவீனமான எழுத்து அலிஃபாக மாற்றி அமைக்கப்படுகிறது. அப்போ இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் இல்லத்துடைய எழுத்து அலிஃபாக பெருட்டப்படுகிறதுங்கிறது தான் அவர் சொல்ல வராரு. சரி, இப்போ நமக்கு ஒரு பயிற்சி தரப்போகிறாங்க. அந்த பயிற்சியை கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். பின்வரும் வாக்கியங்கள் இடம்பெற்றுள்ள ஐன்கலிமா மூத்தல் வினைகளை இனம் காண்க. 10 உதாரணம் காட்டிருக்காங்க. என்னவாப்பா இது வந்து இப்படி எழுதி விட்டுக்கிறாங்க? சரி, ஜாரர் ரஈசு ஹாதிஹில் மதரசத்த அம்சி. ஜாரர் ரஈசு ஹாதிஹில் மதரசத்த அம்சி. ஜனாதிபதியா தலைவரா? தலைவர் இந்த பாடசாலையை நேற்று தரிசித்தார். எங்க ஐங்கலிமா மூத்தல் இருக்குது சொல்லுங்க அப்போ. ஜார யசூரு ஜியாரத்தன். ஜாரர் ரஈசு ஹாதிஹில் மதரசத்த அம்சி எங்க இருக்கு? ஜார என்கிற ஃபியல் இல்லையா? ஜார தான் என்னது? ஜார யசூரு. அப்ப அசில்ல வந்து ஜார யசூரு, ஜவர யஸ்வுரு, அதான் ஜார யசூரு. ரைட். ரெண்டாவது வாக்கியத்தை பார். யசூமுல் முஸ்லிமூன ஷஹ்ர ரமலான. ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். எங்க ஐங்கலிமா மூத்தல் இருக்குது? சாம யசூமு. அப்ப சாம யசூம் ஒரு அசல் வந்து சவம யசூமு.
சவன யஸ்வுனு மாதிரி இல்ல சாம யஸ்மு. அப்போ அது ஐங்கலிமா மூத்தல் வாவி. ரைட். நாம திஃபுலு முபக்கிரன், பிள்ளை நேர காலத்தோடு உறங்கியது. எங்க ஐங்கலிமா மூத்தல் இருக்குது? நாம எனாமு இல்லையா? நாம எனாமு நோமன். அசல் எப்படி இருக்கும்? நவீம என்வமு ஃபஈல எஃப்அலு. நவீம என்வமு, நவீம என்வமு தான் நாம எனாமுன்னு வந்திருக்கு. அடுத்தது ஆறாவது, சத்துபா ஹாதிஹில் அருது, இந்த நிலம் விற்கப்பட இருக்கிறது. பில் மசாதில் அலனி, பகிரங்க ஏல விற்பனை. மசாத் என்றால் ஒக்ஷனா எக்ஷனா என்ன சொல்றது? ஒக்ஷன் என்ன சொல்றது? பகிரங்க ஏல விற்பனைக்கு இங்கிலீஷ்ல ஒக்ஷனா ஒக்ஷனா என்னடா அப்ப மறந்து போயிட்டு எனக்கு. அப்ப பகிரங்க ஏல விற்பனைக்கு என்னது விடப்பட போகுதுன்னு சொல்றாங்க. சத்துபா உஹாதிஹில் அருள், இந்த நிலத்துண்டு, இந்த காணித்துண்டு விற்கப்பட இருக்கிறது. பில் மசாத், மசாத்னு அர்த்தம் ஏலம், ஏலத்துக்கு போட போறாங்க. சரி, எங்க ஐங்கலிமா மூத்துல இருக்குது? சத்துபாஉ பா யபிஉ. எஸ், சத்துபாஉ. அப்ப பா அது என்ன ஃபியல்? அது முலாரியான ஃபியல், மஜ்ஹூல், முலாரி மஜ்ஹூல். பா யபிஉ பைஅன் ஃபஹுவ பாயிஉன் வ பீஅ யுபாஉ, யுபாஉ யுபாஆனி யுபாஉன துபாஉ. எஸ். அஞ்சாவது, யசீரு சஹாபு, மேகங்கள் பயணிக்கின்றன. ஃபிஸ்ஸமாஇ, வானத்திலே. சரியன், வேகமாக. அப்ப ஆகாயத்தில் வேகமாக மேகங்கள் நகர்கின்றன. அப்ப கிளவுட்ஸ் வந்து மூவ் ஆகி கொண்டிருக்குது கொஞ்சம் ஃபாஸ்டா இந்த ஸ்கை. அப்ப எங்க இருக்குது ஐங்கலிமா மூத்தல்? சார யசீரு, சார யசீரு. என்னப்பா சார யசீரு? அப்ப அசல் எப்படி இருக்கும்? சயர, சார யசீரு தானே. பாயபியு என்னது? சயர யசீரு, சார யசீரு. அடுத்தது ஆறாவது, காபல் கித்து ஃபல் அப் யா ஃபரு. காபல் கித்து, பூனை இல்லை. ஃபல் அப், நீ விளையாடு. யா ஃபர், எலியே, எலியே நீ விளையாடு. அதாவது பூனை இல்லை வாப்பா, எலிய நீ விளையாடு. நாங்கள் சொல்றதானே பள்ளிக்கூடத்து லவ்வ முந்தி காலத்துல இருந்தானோ லவ்வ மாதிரி. இப்போ நானும் ஒரு லவ்வ தான், நானும் ஒரு முல்லா தான், நானும் ஒரு முத்தவ்வா, ஒரு மூலவி தானே, ஒரு முத்தவ்வா. அப்போ நாங்கள் சொல்கிறேன் என்னது கேட்டால் வந்து, அதாவது அதுக்கு அது நல்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்குது தமிழ், தெரியுமா உங்களுக்கு? அதாவது கவனிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லாட்டி அந்த நினைப்பு எப்படி இருக்கும்? லவ்வ இல்லாத, லவ்வ இல்லாத பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும்? அது சின்ன புள்ள இருப்பான்ல, 3 வயசு 4 வயசு 5 வயசு பொடியங்க இன்னும் அட்டகாசம் பண்ணுவான். லவ்வ இல்லாட்டி, லவ்வைக்கு பயமும் இல்லை, லவ்வோட அந்த பெரம்புக்கு தான் பயம். உங்க ஊர்ல லவ்ன்னு சொல்றதா லவ்வன்றதா? முந்தி காலங்கள்ல இருந்திருப்பானோ லவ்வ மாதிரி. எங்கட ஊர்ல வந்து ரஷீது லப்ப, அதே மாதிரி வல்ல லப்ப, ஹுசைன் லப்ப, அப்துல் காதர் லவ்வ, அப்படிலாம் இருந்திருக்காங்க. நான் வந்து கோழி லவ்ன்னு ஒருத்தர் இருந்தார் எங்களோட ஊரில். அந்த கோழி லப்ப, அந்த கோழி லப்பை கிட்ட வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோழி கொடுக்கணும். அவன் அந்த கோழி லப்பை கிட்ட தான் நானும் ஓதினேன் கொஞ்ச நாள். நீங்களும் எந்த லவ்வைட்ட ஓதினீங்க? லப்பையா கலப்பையா, அது 2வது விஷயம். அப்படி இல்லை, ஒரிஜினல் மூளை மட்டும் ஓதினாக்கள் இல்லையா? நூல் அடித்த மாதிரி ஒரிஜினல் மூளை மட்டும் ஓதிருக்கிறோம். நாங்களும் என்னது ஒரிஜினல் மூளை மட்டும் ஓதி அது பிறகு அரபிக்கிட்டே ஓதிருக்கிறோம். சரி, அடுத்து அப்ப காபல் கித்து ஃபல் அப் யா ஃபர். உங்களோட ஊர்ல எப்படி சொல்றது அப்படி? அதாவது பூனை இல்லை எளிய நீ விளையாடுன்றது ஒரு பழமொழி. எப்படி சொல்றது? அந்த அந்த அதை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ஆளில் நீ நினைச்ச மாதிரி நடந்துக்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பழமொழி எப்படி சொல்லலாம்? என்னமோ ஒரு பேர் ஒன்று சொல்றடாப்பா, அந்த இடம் மறந்து போயிட்டு. எனக்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, மறந்துட்டு. படுகுதும் இல்லை, படுகுது இல்லை. சிங்கம் இல்லாத காட்டுக்கு என்ன சொல்றது? நரி ராஜாவாகின்ட்டா, அப்படி எப்படி சொல்றது? நல்ல ஒரு பேர் ஒன்று சொல்றது, அந்த பழமொழி மறந்து போயிட்டு எனக்கு. சிங்கம் இல்லாத காட்டுக்கு நரி தலைவராகிறையா என்ன, ஓனாய் தலைவர், மறந்து போயிட்டுது. உங்களுக்கு தமிழும் தெரியாதுடப்ப, புதினமா நாக்கள் நீங்கள். எங்க இப்போ இடத்துல ஐங்கலிமா மூத்து இருக்கு, அதை பாருங்களேன், அதையாவது செய்யுங்களேன். காபல் கித்து ஃபல் அப் யா ஃபர். காப யகீபு கியாபன், காப யகீபு
கியாபன். அசல் எப்படிக்கும் காப யகைபுட கயப யகிபு கயப யகிபு. ரைட். தமிலுன் நுஃபூசு இலல் ஹராமி அஹ்யானன். மால யமீலுண்ட சாயிறது, விருப்பம் கொள்றது. சாயிரண்டா விருப்புறா, அந்த பக்கம் சாயிரைன்னு அர்த்தம். இன்க்ளைன் ஆகிறண்டா மனசு விரும்புறது. தமிலுன் நுஃபூசு இலல் ஹராம், ஹராத்தின் பால் நஃப்ஸ் ஆத்துமாக்கள் சாய்ந்து விடும். அஹ்யானன் சம்டைம்ஸ், சில போது ஹராத்தின் பால் மனசு சாஞ்சிருது. நமக்கு விலங்கு தெளிவாது ஹராம் தான் அப்படின்னு, அப்படி இருந்தும் செஞ்சிடுறான் மனுஷன் செய்யறான். என்ன எங்க இருக்கு ஃபியல்? தமிழு மால எமீலு. என்னப்பா மால எமீல் வந்து மயல எமீலு தானே, மால எமீலு. எஸ். தஈஷு உஸ்ரத்தியல் ஆன ஃபிஸ் சூதியா. தஈஷு உஸ்ரத்தி, என்னுடைய குடும்பம் வசிக்கிறது. அல் ஆன், தற்போது ஃபிஸ் சூதியா, சவுதியிலே. எங்க ஃபியல்? ஆஷ யஈஷு, ஆஷ யஈஷு, ஆஷ யஈஷு, என்ன வாழ்றது. அடுத்தது யஃபீது கல்பி சுரூரன், எனது உள்ள மகிழ்ச்சியால் வழிந்தோடுகிறது. ஃபால யஃபீதுனா ஃப்ளோ, ஓஃப்ளோவாகி ஓடுறது, வலிஞ்சு ஓடுறது. என் உள்ளம் மகிழ்ச்சியால் வழிந்தோடுகிறதுன்னா, நான் சொல்றேன் என் மனசு சந்தோஷத்தால் இப்போ பொங்கி வடியுதுப்பா அப்படின்ற, பொங்கி பொங்கி வடியுது. சரி, எது ஃபியல் அப்ப? ஃபால ஃபால யஃபீலு என்கிற ஃபியல். 10வது வசனம் பாருங்க. யஜிபு அன் நதூப இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் பால் நாம் தௌபா கேட்பது கட்டாயம். அல்லாஹ்வின் பால் நாம் தௌபா கேட்பது கட்டாயம். எங்க ஃபியல் இருக்கு? ஓ, தாப யதூபு தௌபத்தன், என்ன தாப யதூபு தௌபத்தன் அப்படிங்கிறது. அப்ப தாப யதூபு தௌபத்தன்ங்கிறது தான் என்னது, அவளத்துக்குள்ள வர வேண்டிய அது ஃபியல். ரைட். யாரையோ மைக் வந்து ஒன்னாகி போய் கிடக்கு, கொஞ்சம் பாருங்க. அப்போ யார மைக் அது ஒன்னாகி போய் கிடக்கு? சரி. அப்ப இது கிளியரா தான் இருக்குதா இல்லாட்டி என்னது இந்த விளங்குதா உங்களுக்கு? இதுக்கு என்ன பிரிண்ட்டுக்கு பட்டு கிடக்கா? கொஞ்சம் நினைங்க போவோம். பின்வரும் வாக்கியங்களில் நிகழ்கால பின்வரும் வாக்கியங்களை நிகழ்கால வடிவங்களுக்கு மாற்றுக. பின்வரும் வாக்கியங்களை நிகழ்கால வடிவங்களுக்கு மாற்றுக. பாருங்க, தந்திருக்காங்க உங்களுக்கு ஃபியல். முதலாவது லா மின்னி அல்ஃபு ரூபியத்தின், என்னிடமிருந்து 1000 ரூபாய் தொலைந்து விட்டது. லா யலீஉ, அப்ப லா என்ற ஃபியல் இது வந்து முலாரி வந்து யலீஉ, லா யலீஉ, பா யபீஉ மாதிரி. என்ன, என்னிடமிருந்து 1000 ரூபாய் தொலைந்து விட்டது. லா என்ன தொலைஞ்சு போறது. 2வது காலல் முதர்ரிசு லில் முதீரி, அதிபருக்கு ஆசிரியர் கூறினார். காலல் முதர்ரிசு லில் முதீர், அப்ப காலவுடைய முலாரி என்ன? கால யகூல், என்ன யகூல்னு வரணும். அராத ஜைதுன், ஜைது விரும்பினான். அன் யரிஃபல் அஹ்பார, தகவல்களை செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு விரும்பினான். அப்ப அராத உடைய முலாரி எப்படி வரும்? அராத யுரீது, அப்ப யுரீது ஜைதுன் அன் யரிஃபல் அஹ்பார, ஜைது விரும்புறாரு செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இஸ்ததா யஸ்ததிஉ, இஸ்ததா ஜைதுன் அன் யுசாஇதல் ஃபுகரா, ஏழைகளுக்கு உதவி செய்ய ஜைதுக்கு முடிந்தது. இஸ்ததா ஜைத் என்றால் ஜைத் குட் ஹெல்ப் த நீடி, ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு ஜைதுக்கு முடிந்தது. இப்ப எப்படி எழுதணும்? ஜைதுக்கு ஏழைகளுக்கு உதவ முடிகிறது. யஸ்ததிஉ, நாம் இஸ்ததா யஸ்ததிஉன்னு வரும். என்ன, இஸ்தகாம யஸ்தகீமு மாதிரி. 5வது உதாரணம் இஸ்தஆத ரஜுலு பில்லாஹி மினஷ் ஷைத்தானி அர்ரஜீம். இஸ்தஆத ரஜுலு, ஒரு மனிதர் பாதுகாப்பு தேடினார். பில்லாஹி, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார். மினஷ் ஷைத்தான், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடினார். அப்ப இஸ்தஆத ஐங்கலிமா முத்ரா ஊது பில்லா, ஆத யஊது. அப்ப எப்படி வரும்? இஸ்தஆத யஸ்தஈது, இஸ்தஆத யஸ்தஈது, இஸ்தஃஅல வஸன். ரைட். அடுத்தது வந்து 6வது உசீபல் மரீது, நோயாளி பாதிக்கப்பட்டார். பி இம்சாக்கின் ஷதீதின்,
கடுமையான மலச்சிக்கலால், இம்சாக்குன்னா மலச்சிக்கல், மலச்சிக்கல் ஒன்றுக்கு தானே பாத்ரூம்களுக்கு போகாமல் இருக்கிறது அந்த சிக்கல். அப்போ மலச்சிக்கல், கடுமையான மலச்சிக்கலால் நோயாளி பாதிக்கப்பட்டார். அப்போ உசீபங்கிறது மஜ்ஹூலான ஃபியல், மாதி மஜ்ஹூல். அசாப யுசீபு இசாபத்தன் ஃபஹு முசீப் வ உசீப வ உஜீப மாதிரி. அப்போ அதில் முதாரி மஜ்ஹூல் எப்படி வரும்? உசீப யுசாபு யுசாபு, உஜீப யுஜாபு மாதிரி யுசாபுன்னு வரணும். ரைட். 7வது பாருங்க மக்கள், ஹாஃபல் வலது மினல் ஹையத்தி, சிறுவன் பாம்பை பார்த்து பயந்தான். ஹாஃபல் வலது மினல் ஹையத்தி, ஹையத்துனா பாம்பு. அப்போ பாம்பை பார்த்து புள்ள பயந்தது. ஹாஃப முலாரி யஹாஃபு, ஹாஃப யஹாஃபு. அப்போ யஹாஃபுல் வலது மினல் ஹையா, பாம்பை பார்த்து புள்ள பயப்படுது. 8வது, ஹல் அஃபாதக ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம் உங்களுக்கு பயனளித்ததா, ஏதாவது ஒரு பிரயோஜனம் ஃபாயிதாவை தந்துச்சா? அஃபாத யுஃபீது. அப்போ எப்படி வரும்? இந்த புத்தகம் உங்களுக்கு பயனளிக்குமா, பிரயோஜனமா இருக்குமா? எப்படி கேட்கறது? ஹல் யுஃபீதுக, அஃபாதக யுஃபீதுக, ஹல் யுஃபீதுக ஹாதல் கிதாபு. அப்போ அஃபாத யுஃபீது. எஸ். 6வது, அகம்னா ஃபி மக்கத்த ஷஹ்ரன் காமிலன், ஒரு மாதம் முழுக்க மக்காவில் நாங்கள் தங்கினோம். ஒரு மாதம் முழுக்க பூரணமாக ஒரு மாதம் மக்காவில் தரித்தோம். அப்போ இதை எப்படி நம்ம மாத்துறது? அகம்னா நுக்கீமு, அகாம யுக்கீமுல எப்படி வரணும்? அகம்னாண்டா நுக்கீமு. அப்போ யுக்கீமு யுக்கீமானி யுக்கீமுன துக்கீமு துக்கீமானி யுக்கிம்ன, துக்கீமு துக்கீமானி துக்கீமுன துக்கீமீன துக்கீமானி துக்கிம்ன, உக்கீமு நுக்கீமு. அப்போ நுக்கீமு ஃபி மக்கத்து ஷஹ்ரன் காமிலன், ஒரு மாத காலம் மக்காவில் நாங்கள் தரிப்போம். சனுகீமு ஃபி மக்கத்த ஷஹ்ரன் காமிலன். எஸ், சனுகீமு. 10வது, தாரல் உஸ்ஃபூரு பிசுர்அத்தின், சீக்கிரமாக சிட்டுக்குருவி பறந்தது. சீக்கிரமாக சிட்டுக்குருவி பறந்தது. தார யதீரு தயாரானன், தார யதீரு தயாரான். அப்ப யதீருல் உஸ்ஃபூரு, சிட்டுக்குருவிக்கு பறக்க ஏறும். பிசுர்அத்தின்றால் வேகமாக, சுருக்கமாக, அந்த வேகமாக, துரிதமாக. அப்போ ஃபாஸ்ட்டாக பறந்துட்டு போயிடலாம் சிட்டுக்குருவிக்கு. தாரல் உஸ்ஃபூரு பிசுர்அத்தின் யதீருல் உஸ்ஃபூரு பிசுர்அத்தின். இப்போ மக்கள் நீங்கள் பாருங்கள் மக்கள், உங்களுக்கு ஐங்கலிமா மூத்தல்கள், ஏராளமான ஐங்கலிமா மூத்தல்கள் தந்திருக்காங்க. இங்கே பாருங்க, அவ்வளோத்தை நூல் அடித்த மாதிரி கருத்தோட, இங்கிலீஷ் கருத்தோடு தந்திருக்காங்க. ஆலய ஊரு அவுலன், திரும்பியது. ஆபய ஊபு அவுபன், மீண்டு வந்தான். பா எபு பார யபூரு பா எபி ஊண்டெல்லாம் தந்தவங்களுக்கு என்ன ஹரக்கத் வச்சு இந்த ஃபுல்லாக தந்திருக்காங்க. இந்த 50 வினை சொற்களையும் ஐங்கலிமா மூத்தல், இந்த 50 ஐங்கலிமா மூத்தலை நீங்கள் பாடமாக்கிட்டீங்க என்றால் அத்தனை ஐங்கலிமா மூத்தல்களை நீங்கள் பாடமாக்கிட்டீங்க. பாருங்கள், இது போக 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 ஐங்கலிமா மூத்தல் தான் தந்திருக்காங்க. அதில் ஃபுல்லாக அது 50 நீங்கள் பாடமாக்கிட்டீங்க என்றால் அது அவ்வளோ பயன்பாட்டில் உள்ள ஐங்கலிமா மூத்தல்கள் தான் அது. அதோட அல்ஹம்துலில்லாஹ் அது உங்களுக்கு டிக்ஷனரியை பிரட்டணுங்கிற எந்த தேவையும் கிடையாது. இது மட்டும் பயன்பாட்டில் உள்ளது. சும்மா அந்த அகராதியை பார்த்து தரல, டிக்ஷனரியை பார்த்து தரல. இதெல்லாமே பயன்பாட்டில் உள்ளதும் தந்திருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுட்டீங்கன்றா ஐங்கலிமா மூத்தருடைய பாடம் நம்ம முடிஞ்சு அதுக்கு அடுத்ததாக நம்ம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த தந்திருக்கிறது மாதிரி உங்களுக்கு அடுத்த பாடம் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம் லாம் கலிமா மூத்தருடைய பாடத்துக்கு போயிடலாம். அது 398ஆம் பக்கம் தந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு தந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்ள இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். என் ஃபோனில் இருந்து உங்களுக்கு சரியாக ஷேர் பண்ணிக்கிறாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது புதிய ஃபோனால் எனக்கு பழக்கம் இல்லை, அன்ஃபெமிலியராக இருக்குது. நான் சார் கம்யூனிகேஷனுக்கு போய் அதை கொஞ்சம் அதோட சிஸ்டத்தை கொஞ்சம் விளங்கெடுத்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். சார் உங்களுக்கு ஹஸ்னா சிஸ்டர் போட்டு விடுவாங்க. அதில் கொஞ்சம் ஒரு முறை வாசித்து பார்த்துட்டே வாங்க. இந்த பாருங்கள், 3வது ஐங்கலிமா லாம் கலிமா மூத்தலையும் நம்ம சரியாக படிச்சிட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட மூத்தலினுடைய ஒரு பெரும்பான்மையான பகுதி முடிஞ்சிடும். ஹைர் பாரக் அல்லாஹ் ஃபீக்கும், சுக்ரான்.